வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்க இன்னைக்கு கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 38. சஞ்சய், இந்த டெண்டர் நம்ம கௌரவம். வருஷா வருஷம் இந்த டெண்டரை நாம தான் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அது நமக்கு தான் கிடைக்கணும் என்று வாசு சொல்ல, கிடைக்குமா மாம்ஸ் என்றான் சஞ்சய். டேய், ஏண்டா என்று வாசு சொல்ல, அந்த நேரம் பார்த்து, என்னப்பா டெண்டர் எடுக்க கிளம்பியாச்சா என்றபடியே அலுவலகத்திற்குள் ருத்ரமூர்த்தி நுழைந்தார். பெரியப்பா, அந்த ஆதித்யன் இந்த டெண்டருக்காக எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கான்னு தெரியலையே என்று ருத்ரமூர்த்தியிடம் சஞ்சய் சொல்ல, நம்ம ஃபைனல் பண்ணியிருக்க அமௌண்ட்டை ஆபீஸ்ல இருக்க எல்லாரோட மெயிலுக்கும் இன்ஃபர்மேஷனா அனுப்பிடு என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, அப்படி அனுப்புனா நம்ம பிளான் ஆதித்யனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அங்கிள் என்று வாசு கூற, தெரியட்டுமே, அதனால என்ன, அதுதான் நமக்கு வேணும் என்று ருத்ரமூர்த்தி கூறினார். அவருடைய திட்டம் வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் புரிந்துவிட்டது. சூப்பர் பிளான் பெரியப்பா என்றான் சஞ்சய். ருத்ரமூர்த்தி சொன்னதன்படியே கவர்மெண்ட் காலேஜ் கட்டுவதற்கான டெண்டரை எடுக்கும் பணத்திற்கான மதிப்பை அலுவலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டு டெலீட்டும் செய்யப்பட்டது. டெண்டர் எடுக்கும் ஏலமும் ஆரம்பிக்கப்பட்டது. ருத்ரமூர்த்தி நினைத்தபடியே ராகவன் அலுவலகத்தில் இருக்கும் ஆதித்யனின் வேலையால் இந்த மெயிலை ஆதித்யனுக்கு அனுப்பினான். மெயிலில் இருந்த தொகைக்கும் ஏலத்தில் ராகவன் நிறுவனம் சொன்ன தொகைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஆதித்யன் இண்டஸ்ட்ரீஸும் ராகவன் இண்டஸ்ட்ரீஸும் கிட்டத்தட்ட ஒரே தொகையை கூறியிருந்தார்கள். அங்கிருந்த அதிகாரிகளோ 2 நாட்கள் இரு நிறுவனத்திற்கும் கால அவகாசம் கொடுத்து அந்த கட்டிடத்தின் மாதிரியை தயார் செய்து அதை பற்றின விரிவுரையை அதிகாரிகளின் முன்னிலையில் கொடுக்குமாறும், அதில் அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்திற்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படும் எனவும் அங்கிருந்த அதிகாரிகள் கூறிவிட்டனர். ராகவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நாட்களை கடந்துவிட்டது. அன்று அரசு கல்லூரி கட்டுவதற்கான அனுமதி ஆதித்ய நிறுவனத்திற்கா ராகவன் நிறுவனத்திற்கா என்று முடிவு செய்யப்படும் நாள். அன்று ராகவன் நிறுவனத்திற்காக சஞ்சயும் ஆதித்ய நிறுவனம் சார்பாக மதுவும் கட்டிட வடிவமைப்பு மற்றும் கட்டும் விதத்தையும் விவரிக்க போகிறார்கள். பொதுவாக இந்த வேலையெல்லாம் ஆதித்யனின் மேனேஜர் தான் செய்வார், ஆதித்யனின் நிறுவனத்தில். ஆனால் இன்று மதுவை இந்த விரிவுரையை வழங்கும்படி பணித்திருந்தான் ஆதித்யன். நம்மள எதுக்கு இதை செய்ய சொல்லி எப்படி சொல்றாரு? வழக்கமா இந்த வேலையெல்லாம் மேனேஜர் தானே செய்வாரு என்று கைகளை பிசைந்தபடி தடுமாற்றத்தோடு ஆதித்யனின் அறைக்கு முன்னே நின்றிருந்தாள் மது. மேடம், உங்களை சார் உள்ள வர சொல்றாரு என்று மேனேஜர் சொல்ல, மதுவும் ஆதித்யனின் அறைக்குள் சென்றார். மது, ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? இன்னைக்கு இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும் என்று ஆதித்யன் சொல்ல, சார், இத இத நான் தான் பிரசன்ட் பண்ணணுமா என்று மது கேட்க, ஏன் முடியாதா? மாசம் பிறந்தா கரெக்டா அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்து சேருதுல, அப்புறம் என்ன சொல்ற வேலைய செய்யறதுல என்ன கஷ்டம் உனக்கு என்று ஆதித்யன் கேட்க, அவனின் கர்ஜனை குரலில் நடுங்கி போன பெண்ணவளோ, ஓகே சார், நானே பிரசன்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு மது அந்த அறையை விட்டு நகர்ந்தாள். சார், மதுவை எதுக்கு இந்த டெண்டர்ல இன்வால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்று ஆதித்யனிடம் அவனது மேனேஜர் தயங்கி தயங்கி கேட்க, மது அந்த ராகவனோட காதலி. எமோஷனலி இவ அந்த குடும்பத்தோட கனெக்ட் ஆகி இருக்கா. சோ இவளை வச்சு இந்த டெண்டரை நம்ம கைக்கு வரும்படி செய்யலாம் என்று ஆதித்யன் சொல்ல, வெரி குட் சார், சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க என்றான் மேனேஜர். இதே சமயம் ஏலம் எடுக்க கிளம்பி கொண்டு அலுவலகத்தில் இருந்த வாசுவின் போன் அலறியது. அட்டன் செய்து காதல் வைத்தான் வாசு. மறுமுனையில் வந்திருந்த செய்தியை கேட்டவனுக்கு முகம் எங்கும் பூரிப்பு. வாசுவின் பக்கத்துல இருந்த சஞ்சய், மாம்ஸ் என்னாச்சு, 1000 வாட்ஸ் பல்ப் உங்க முகத்துல எரியுது என்று சொல்ல, நத்திங்டா என்றபடி போனை கட் செய்தவன் சஞ்சயை அழைத்து கொண்டு ஏலம் எடுக்கும் இடத்திற்கு கிளம்பினான். ஆதித்யனோடு மதுவும் காரில் ஏலம் எடுக்கும் இடத்திற்கு சென்றார். ஆதித்யன், மது மற்றும் ஆதித்யனின் மேனேஜர் வட்ட வடிவ மேசையின் ஒருபுறம் ஏலம் எடுக்கும் அறையில் உட்கார்ந்திருக்க, அவர்களின் எதிர்ப்புறம் இருந்த நாற்காலிகள் காலியாக இருந்தது. அதை பார்த்த மேனேஜரோ, சார், நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இந்த மது பிரசன்டேஷன் கொடுக்க போறான்னு தெரிஞ்சதும் ராகவன் சார் நிறுவனத்துல இருந்து ஆட்கள் யாரும் வரல போல என்று மேனேஜர் சொல்ல அங்கிருந்த அதிகாரிகளில் இருவர் பேசிக் கொண்டனர். சார், என்ன ராகவன் நிறுவனத்துல இருந்து யாரையும் காணும் என்று ஒரு அதிகாரி கேட்க, தெரியலையே சார், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது என்று இன்னொரு அதிகாரி சொல்ல, என்ன பண்ண முடியும், குறிச்ச நேரத்துக்கு வரணும், அப்படி இல்லைன்னா நாம என்ன பண்றது, 8:30 to 10:30 வரைக்கும் தான் டைம்.
இப்போ 10-15 ஆயிடுச்சு. பேசாம ஆதித்யன் இண்டஸ்ட்ரீஸோட பிரசன்டேஷனை பிளான இதெல்லாம் பார்த்துட்டு டெண்டர் அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியதுதான் என்று ஒரு அதிகாரி சொல்ல மற்ற அதிகாரிகளும் அதற்கு ஆமோதித்தனர். அதிகாரிகளுள் ஒருவர் எழுந்து, சார், உங்க சைட் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்ல ஆதித்யன் மதுவை பார்த்தான். மதுவுக்கோ ஆதித்யனுக்கு போட்டியாய் அன்று ராகவன் கம்பெனி தான் இருக்கிறது என்பது தெரியாது. அதனாலேயே என்னவோ மிக இயல்பாக ஆதித்யன் நிறுவனம் சார்பாக பேச ஆரம்பித்திருந்தாள் மது. அவள் பேச பேச எதிரே இருப்பவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் மிதந்தது. காலையில் தன் முன்னே கைகளை பிசைந்து கொண்டு பயந்து கொண்டிருந்தவளா இவள் என்று ஆதித்யன் யோசிக்கும் வண்ணம் பேசிக் கொண்டிருந்தாள் மது. வார்த்தைகளில் தெளிவு, கண்களில் இருந்த பிரகாசம், அவளில் இருந்த தன்னம்பிக்கை என அவளை பார்க்கும் பொழுதே இவள் இவ்வளவு திறமையானவளா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இருந்தது அவளுடைய விரிவுரை. அந்த சமயம் எக்ஸ்கியூஸ் மீ என்றொரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கினாள் மது. அந்த அறையின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தவன் ராகவன். நன்கு வளர்ந்த தாடி மீசையோடு கருப்பு நிற ஷர்ட், வெள்ளை நிற பேண்ட், பிராண்டட் ஷூஸ், கையில் காப்பு என ஆளை மாறியிருந்தான் ராகவன். வீட்டில் தவிர மற்ற இடங்களில் எல்லாம் கோட் சூட் இன்றி ராகவனை யாரும் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்க ராகவனின் இந்த தோற்றம் எல்லோருக்கும் புதிது. ராகவனை பார்த்ததும் மதுவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க, சார், டைம் முடிஞ்சு போச்சு. சொன்ன டைம்க்கு வராமா இப்போ வந்தா எப்படி சார் என்று ராகவனை பார்த்து ஆதித்யனின் மேனேஜர் கேட்க, மிஸ்டர் மௌலி, டைம் இப்போ 10:29 தான் ஆகுது. 10:30 ஆக இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு என்று சொன்னபடியே வாசு அந்த அறைக்குள் நுழைந்தான். தன் கையில் இருந்த கோப்புகளை எல்லாம் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு ராகவனின் ஒரு புறம் வாசு அமர்ந்து கொள்ள வாசுவின் பின்னே வந்த சஞ்சயோ, மௌலி சார், ரொம்ப வேர்க்குது போல, உங்களுக்கு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சுக்கோங்க என்று ஆதித்யனின் மேனேஜரை கூறுவது போல ஆதித்யனை பார்த்து கூறிவிட்டு ராகவனின் இன்னொரு புறம் அமர்ந்து கொண்டான் சஞ்சய். மேடம், நீங்க என்ன திட்டுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க என்று ஒரு அதிகாரி சொல்ல அதுவரை மதுவுக்கு இருந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் எங்கே சென்றதென தெரியவில்லை. அவள் வாயிலிருந்து பேச்சே வரவில்லை, காத்துதான் வந்தது. ராகவன் தான் அணிந்திருந்த சன்கிளாஸை கலட்டி அந்த மேசையின் மேல் வைத்துவிட்டு கால் மேல் கால் போட்டபடி தன் தாடையை அழுத்த தேய்த்து கொண்டவன் மதுவையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். தொலைக்கும் பார்வை பார்த்தான் மதுவை. ராகவன் இருக்கும் போது மதுவுக்கு எப்படி பேச்சு வரும்? தடுமாறி கொண்டிருந்த மதுவை பார்த்த ஆதித்யனும், மது, வாட் ஹேப்பன் என்று பற்களை நெரிக்க, என்னால முடியல சார் என்று மேடையை விட்டு இறங்கி கொண்டாள் மது. மது இவ்வாறு செய்தது ஆதித்யனுக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது. முடிந்தவரை அனல் கக்கும் விழிகளோடு முறைத்து தள்ளினான் மதுவை ஆதித்யன். ராகவனை பார்க்காமலேயே மது மேடையிலிருந்து இறங்கி வர ராகவனோ அவளை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தான். ராகவன் சார், உங்க சைட்ல இருந்து பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று ஒரு அதிகாரி சொல்ல சஞ்சய் பேச ஆரம்பித்தான். அனைவரின் பார்வையும் சஞ்சயின் மேல் இருக்க இப்பொழுதும் ராகவன் பார்வை மதுவின் மேல் தான் இருந்தது. அவளால் அங்கு அமர்ந்திருக்கவே முடியவில்லை. வெறுத்து கொட்டியது. புடவை முந்தியால் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவள் என்று ஒரு காட்டன் புடவை அணிந்திருந்தாள். அவளின் விழிகள் அவளின் பதட்டத்தை அப்பட்டமாய் காட்சிப்படுத்தியது. சஞ்சய் பேசி முடிக்க அன்றைய ஏலம் ராகவன் இண்டஸ்ட்ரீஸுக்கு கிடைத்துவிட்டது. கர்வமாய், உன்னை ஜெயித்து விட்டேன் பாரடா என்று ராகவன் காகிதங்களில் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்க அப்பொழுது மது கண்ணில் ராகவனின் கழுத்தில் கிடந்த தங்க செயினில் கோர்க்கப்பட்டிருந்த கொலுசு மணிகள் தெரிந்தது. அதை பார்த்ததும் மதுவின் முகம் சுருங்கி போனது. அந்த கொலுசின் மணிகள் அவளுடையதென்று அறியாத பேதை அவளோ, இது யாரோடதா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க அந்த அதிகாரிகளுடன் கைகுலுக்கிய ராகவனோ ஆதித்யனை பார்த்து, அன்லக்கு யாருன்னு இனி தெரிஞ்சுக்குவ, வரட்டா என்றபடி வாசு சஞ்சயோடு அங்கிருந்து சென்று விட்டான் ராகவன். ராகவன் சொல்லிவிட்டு சென்றதை பார்த்த ஆதித்யனோ கோபத்தில் அங்கிருந்த டேபிளின் மேல் ஓங்கி குத்தினான். அந்த மரமேசை உடைந்து போனது. பக்கத்துல இருந்த மதுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் பக்கம் திரும்பிய ஆதித்யனோ, எதிரி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டேல, தூக்க வச்சுட்டல என்று ஆதித்யன் கத்த, சார், இல்ல சார் என்று மது சொல்ல வர ஒற்றை கை நீட்டி அவளை தடுத்தவன், மேனேஜர், நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஆதித்யனோட எதிரி ராகவனா? அப்போ அவருக்கும் ஆதித்யன் எதிரியா தானே இருக்கணும். அவரோட எதிரி கம்பெனில நான் வேலை செய்யறேன்னு தெரிஞ்சும் இப்ப இவ்வளவு நாளா அவர் அமைதியா இருக்காரு.
என்று யோசித்த மதுவிற்கோ தலையே சுற்றியது. ராகவனின் கழுத்தில் இருந்த கொலுசின் மணிகள் மதுவிற்கு ஞாபகத்திற்கு வர, நான் அவரோட எதிரி கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஏன் அவரை மறந்துட்டாரா? அவரு கழுத்துல இருந்த அந்த கொலுசோட மணி யாரோடதா இருக்கும் என்றவளின் மனம் யோசித்து கலங்கி போனது. அவள் தொலைந்து போன ஒற்றை கொலுசையும் மறந்த மது அவளை விட்டு விலகத்தான் அவள் அரண்மனையிலிருந்து வெளியேறினாள் என்பதையும் மறந்து தன்னை விடுத்த வேறொரு பெண்ணின் கொலுசின் மணிகளை கழுத்தில் செயினோடு அணிந்து இருக்கிறான் ராகவன் என்பதை நினைத்து கவலையும் கொண்டாள் மது. மதுவை கூட்டிக் கொண்டு வந்த ஆதித்யன் அவளை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டான். அன்று போக்குவரத்து நிறுத்தம் வேறு. சாலையில் காரோ ஆட்டோவோ பேருந்தோ எதுவும் மதுவின் கண்களுக்கு தென்படவில்லை. நல்ல வெயில் வேறு அடித்துக் கொண்டிருந்தது. அவளின் வேலை செய்யும் அலுவலகத்திற்கும் மது நின்றிருந்த இடத்திற்கும் 3 மைல்கள் இருக்கும். நடந்தே அலுவலகம் சென்றாள் மது. அலுவலகம் சென்றதும் மது அவளது டேபிளில் அலுப்பில் தலை சாய்ந்து அமர்ந்து விட, அங்கு வந்த பியூனோ 30 கோப்புகளை மதுவின் முன் வைத்தார். அதை அதர்ந்து பார்த்தால் மது. இதையெல்லாம் இப்பவே சரி பார்த்து தர சொன்னார் எம்டி சார் என்று சொல்லிவிட்டு அந்த பியூன் அங்கிருந்து செல்ல, என்னது எவ்வளோ ஃபைல்ஸ், எப்படி என்னால பார்க்க முடியும்? எப்படியோ பார்த்துதான் ஆகணும், பார்த்துருவோம் என்று மூச்சு வாங்க மது தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டவள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். மதியம் அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவரும் சாப்பிட சென்றுவிட மதுவும் சாப்பிட எழுந்தாள். அப்பொழுது அவளின் பக்கம் அந்த பியூனோ, சார் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போ சொன்னாரு மேம் என்று பியூன் சொல்ல, சாப்பிட எழுந்தவள் அமர்ந்து மறுபடியும் வேலைகளை பார்க்க தொடங்கினாள். மேலும் மேலும் அவளுக்கு பல கோப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் இருக்கும் விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்க சொல்லி ஆதித்யன் சொல்லிக் கொண்டே இருந்தான். அவள் டேபிளில் இருந்து விடவே இல்லை ஆதித்யன். ராகவனின் மீது இருந்த கோபத்தை மதுவின் மீது காட்டிக் கொண்டிருந்தான் ஆதித்யன். மதுவை பார்ப்பதற்கே பாவமாக இருந்தது. அந்த அலுவலகத்தில் மதுவோடு வேலை செய்து கொண்டிருந்த சக பணியாளர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போனாள் மது. அன்றைய மாத பணியாளர்களின் சம்பள கணக்கில் மது ஏதோ தவறு செய்துவிட அனைவரின் முன்னிலையிலும் கடுமையாக திட்டிவிட்டான் ஆதித்யன் மதுவை. மினிக்கிட்டு மட்டும் ஆபீஸ் வர தெரியுதுல, வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுக்க தெரியாது, அறிவுல உன்ன மாதிரி முட்டாளெல்லாம் வேலைக்கு எடுத்தது என்னோட தப்புதான் என்று ஆதித்யன் மதுவை திட்டிக் கொண்டிருக்க அழுது விட்டாள் மது. ஆனா உன்னும் அழுதிட வேண்டியது, இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் என்று ஆதித்யன் சொல்ல, ஓகே சார் என்றாள் மது பாவமாக. அங்கிருந்த அனைவரும் வேலை செய்வதை விட்டுவிட்டு ஆதித்யன் மதுவை திட்டுவதையே பார்த்து கொண்டிருக்க, இங்க என்ன படமா காட்டுறாங்க என்று ஆதித்யன் போட்ட சத்தத்தில் அவரவர் அவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். ஆதித்யனும் அங்கிருந்து நகர்ந்தார். மணி 6 ஆனதும் அலுவலக பணியாளர்கள் அங்கிருந்து சென்றுவிட மது மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தாள். மதுவும் செக்யூரிட்டியும் மட்டும்தான் அங்கு இருந்தனர். அந்த அலுவலகத்தில் வேலையெல்லாம் முடித்த மது அலுவலகம் விட்டு கிளம்ப மணி 11 ஆனது. அன்று போக்குவரத்து நிறுத்தம் என்பதால் நடந்தே அபார்ட்மெண்ட்டுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து நடக்க ஆரம்பித்தாள் மது. மதியம் சாப்பிடாததால் மயக்கமாய் வந்தது மதுவிற்கு. சாலையில் ஒரு ஓரமாய் அமர்ந்த மது தன் கைப்பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அருந்தியவள் திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் மயங்கி விழுந்து விட்டாள் மது. மயங்கி விழுந்தவளை அவளை பின்தொடர்ந்து வந்த பாடி கார்ட்ஸ் தூக்க போக, வெயிட் என்றொரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தனர் பாடி கார்ட்ஸ். அங்கு நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, ராகவன் தான். மதுவை அள்ளி எடுத்து காரில் கிடத்தியவன் அவளின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தன் மடியில் மதுவின் தலையை வைத்துக் கொண்டான். ஒருபுறமாய் படுத்து கால்களை குறுக்கி வைத்துக் கொண்டு ராகவன் மடிவில் படுத்திருந்த மதுவினை பார்த்தான் ராகவன். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த வாசுவோ மதுவினை திரும்பி பார்த்துவிட்டு, ராகவா, தங்கச்சிமா ஏன் இப்படி பண்றானே தெரியல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், எதுக்கு அரண்மனை விட்டு வெளியே வரணும், ஆதித்யன் கம்பெனில வேலைக்கு ஏன் சேரணும், ஒண்ணுமே புரியலடா என்று வாசு சொல்ல, அவ என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஏதாவது ஆகிடுமா, நான் செத்துடுவேனா, அதனால மேடம் தியாகம் பண்றாங்களா, வேற ஒண்ணும் இல்ல என்று ராகவன் சொல்ல, என்னடா சொல்ற என்றான் வாசு. உண்மைதான் சொல்ற, எல்லாம் அந்த லதாவோட பிளான் என்ற ராகவனிடம். லதா ஆண்டி அப்படி சொன்னாங்கன்னா மது யோசிக்கவே இல்லையா?
யோசிக்காம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் என்று வாசு கேட்க, யோசிச்சிருந்தா அரண்மனை விட்டு வெளியிலே வந்திருக்க மாட்டா என்று சொன்ன ராகவனும், மதுவோட அபார்ட்மெண்ட்டுக்கு நேரா காரை விடு என்று சொல்ல, ஏண்டா அரண்மனைக்கு போக வேண்டாமா என்று வாசு கேட்க, அபார்ட்மெண்ட்டுக்கு காரை விடு என்று ராகவன் சொன்னதும் காரை ஸ்டார்ட் செய்து அபார்ட்மெண்ட்டை நோக்கி அழுத்தினான் வாசு. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதை என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.